அவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்கிறாங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லாடு பருப்பு மாதிரி போயிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா? அப்படிதான் நான் பேசுவேன். ஒரு சாதாரண நாகரிகமா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க என் உறவுங்க, என் உயிருங்க, அப்புறம் வந்து நெஞ்சில் குடியிருக்கும், அப்புறம் வேற எதனா சொல்லிடுவான். அதெல்லாம் மட்டும் சொல்ல தெரியுது இல்ல? இப்ப சொல்லணும் இந்த இடத்துல நின்னு ஒரு வார்த்தை, இறந்து போனவங்களாம் என் வந்து என் உடன்பிறப்பு, என் உயிர் சொல்லணுமா இல்லையா சார்? நீ இன்னும் பெரிய லாடு மாதிரி போயிட்டே இருக்கிற. ஏன் அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? சார் நான் அப்படிதான் பேசுவேன் சார். குழந்தைங்களாம் இறந்து போயிருக்கு சார், 10 குழந்தைங்க இறந்து போயிருக்கு. அம்மான்ற அந்த வார்த்தைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான வார்த்தை அது. நீங்க அம்மாவுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறீங்க, அப்பாவை நக்கல் அடிக்கிறீங்க. அப்பாவை நக்கல் அடிச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அப்பாவா இருக்கிறாரா இல்லையா? அது வரைக்கும் பேசுங்க. நான் இதை சொல்லிட்டா ஒரு 200 ரூபா வாங்கிட்டேன்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி இல்ல. நீங்க அப்பாவை நக்கல் அடிச்சுங்க, கிண்டல் அடிச்சுங்கல்ல, அப்பான்ற வார்த்தை உன்னதமான வார்த்தை. அதை மாமாவாக்கணும் பிளான் பண்ணீங்க. நீங்க எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இன்னைக்கு எப்படி ஆச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் இயற்கை கொடுக்குது. உங்க பாஷையில வந்து இறைவன், என் லாங்குவேஜ்ல இயற்கை அமைஞ்சது பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரூர்ல இன்னைக்கு சார், கரூர்ல இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அப்பாவா தானே சார் இருக்கிறாரு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. நீங்க என்ன இருக்கிறீங்க இப்போ? எங்க இருக்கிறீங்க இப்போ? தப்பு மாதிரி நான் சொல்றேன். இப்போ நான் எல்லாரும் நினைக்கிறேன் விஜய்க்கு ஒரு எதிராக பேசுறாரு. சத்தியமா எனக்கு கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது. நான் இயல்பா நான் சொல்றேன், நீங்க ஃபிட் கிடையாது, அரசியலுக்கு நீங்க ஃபிட் கிடையாது.